மஞ்சள், குங்குமம், வாசனை மிகுந்த ஏலக்காய், ஒரு ஏலக்காய் போட்டா போதும். கிராம்பு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கலாம். தெய்வ காரியங்களுக்கு நாம எப்பவுமே வாசனை மிகுந்த பொருட்கள், அதாவது ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த விளக்கு ஏத்துறதுக்கு நீங்க நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம நெய்யெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளோட்டிங் விக்ஸ் மார்க்கெட்ல கிடைக்குது, அதுதான் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது இல்லனாலும் பரவாயில்ல, பஞ்சு திரிய நீங்க 2 திரிய திரிச்சு போட்டு நீங்க விளக்கு தாராளமா ஏத்தலாம். அதுக்கப்புறம் நாம இதுல மலர்களையும் மேல தூவி விட்டு வெற்றிலையோட நடுபாகத்துல வச்சுக்கலாம். வியாழக்கிழமை நாட்கள்ல நாம இந்த தீபத்தை ஏத்தி வச்சு குபேரருக்கு வழிபாடு செய்ய செய்ய நம்ம வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். இந்த விளக்கை ஏத்தும் போது நீங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லி உங்க மனசுல இருக்கிற வேண்டுதலையும் முன் வச்சு நீங்க இந்த விளக்கை ஏத்துங்க.